இனி வணக்கம். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் பேசிக்கலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். Bragadish is a trader dealing in electronic goods who commenced his business in 2015. For the following transaction took place in the month of March 2018. Past journal entry. Bragadish அப்படிங்கிறவர் எலக்ட்ரானிக் குட்ஸ் டீல் பண்ணுற ட்ரேடராக இருக்கார். அவருடைய மார்ச் மந்தோட டிரான்சாக்ஷனாக கொடுத்துருக்காரு. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஒய்என்கோ ஆன் கிரெடிட். ஒய்என்கோ அப்படிங்கிறவிட்ட வந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பர்ச்சேஸுங்கிற ஒரு நாமினல் அக்கௌண்ட்டும் ஒய்என்கோ அப்படிங்கிற ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகுது. செகண்ட் என்ட்ரி, குட்ஸ் சோல்டு டு டிஎன்கோ அண்ட் கிரெடிட். டிஎன்கோக்கு நம்ம கடனாக விற்கிறோம். அப்போ சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாமினல் என்ட்ரி அக்கௌண்ட்டும் டிஎன்கோ அப்படிங்கிற ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகுது. பெய்டு ஒய்என்கோ த்ரூ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஒய்என்கோக்கு நம்ம பேங்க் மூலமாக பணம் செட்டில் பண்ணுறோம். 60,000 வாங்கினதுக்கு நம்ம 58,000 தான் செக் கொடுக்குறோம். அப்போ டிஸ்கவுண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ங்கிறது ஒரு ரெவென்யூ, ஒரு நாமினல் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். பேங்க் மூலமாக கொடுக்குறதுனால பேங்க் அப்படிங்கிற ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஒய்என்கோ அப்படிங்கிற ஒரு பர்சனல் அக்கௌண்ட். 3 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். டிஎன்கோ அக்செப்ட் த பில் ட்ரான் பை பிரகதீஷ். டிஎன்கோக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம்ல, அந்த கிரெடிட் சேல்ஸுக்கு நம்ம ஒரு பில் வந்து அனுப்புகிறோம். இத்தனை நாளில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம வந்து கொடுத்தோம்னா அது வந்து பில்ஸ் ரிசீவபிள். அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவருடைய டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் இருந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? அப்போ டிஎன்கோங்கிற டெட்டாருடைய அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஓகே. சோல்டு குட்ஸ் டு எல் ஆன் கிரெடிட். எல்லுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சேல்ஸுங்கிற நாமினல் அக்கௌண்ட்டும் எல்லுங்கிற பர்சனல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகுது. சோல்டு குட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட். எம்முக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் ஒரு நாமினல் அக்கௌண்ட்டும் எம்முங்கிற பர்சனல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகுது. ரிசீவ்டு எ செக் ஃப்ரம் எம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் டெபாசிட் சேம் இன் டு த பேங்க். எம்மு வந்து அவரை ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னு 39,000க்கு தான் செக் கொடுக்குறாரு. 40,000 நம்ம வந்து கொடுத்தது. அப்போ 1,000 ரூபாய்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணிட்டோம். அது ஒரு எக்ஸ்பென்சஸ், நமக்கு ஒரு லாஸ். அப்போ டிஸ்கவுண்ட் அலோடுங்கிற ஒரு நாமினல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. பேங்க்குங்கிற பர்சனல் அக்கௌண்ட் வருது. எம்முங்கிற பர்சனல் அக்கௌண்ட் இங்கே வருது. குட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்என்கோ. ஒய்என்கோட்ட பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு நாமினல் அக்கௌண்ட் வருது. ஒய்என்கோங்கிற பர்சனல் அக்கௌண்ட் வருது. எல் பிகேம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி 90 பைசே பெர் ரூபி இஸ் ரிசீவ்ட் பை கேஷ் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். எல்லுங்கிறது இன்சால்வெண்ட் ஆகிட்டார். இன்சால்வெண்ட்னா பணம் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் ₹1 கடன்னா அவர் 90 பைசா கொடுப்பாரு. 90% ஆஃப் த அமௌண்ட் வந்து அவருடைய அசட் மூலமாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அவர் கொடுக்க வேண்டிய தொகைக்கு 90% அமௌண்ட்டு கேஷாக நமக்கு ரிசீவ் ஆயிரும். இந்த 10% அமௌண்ட் வந்து பேடட்ஸ் வரவே வராது. அப்படிங்கிற பேடட்ஸுங்கிற ஒரு புது அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. சரிங்களா? அப்புறம் எல் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வருது. குட்ஸ் ரிட்டர்ன் பை எம். எம்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம்ல, அவர் வந்து 3,000 தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் எம் 2 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. Solution. In the book of Bragadish, journal entries, date, particulars, LF column, debit, credit. Date
2018 மார்ச் போட்டோம். நம்பர் 1 கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ பர்ச்சேஸ் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஒய்என்கோ கிரெடிட் ஆர் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ credit the giver. Journal entry purchase account HR debit near 60,000 to ONCO credit near 60,000. Narration goods purchased on credit. Second one credit sales. Sales ங்கிறது nominal account, credit all revenues and gains. Datas வந்து ஒரு personal account. இப்போ debit the receiver. entry எப்படி வரும்? D&Co account data debit near 30,000 to sales credit near 30,000. Narration credit sales made to D&Co. Third one Y&Coக்கு பேமெண்ட் பண்ணுறோம். 60,000 வாங்கின பொருளுக்கு 58,000 தான் செக் கொடுக்குறோம். அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ங்கிறது ஒரு ரெவன்யூ. இப்போ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். ஓகேங்களா? Y&Co பர்சனல். அப்போ டெபிட் த ரிசீவர். பேங்க்கு ஒரு பர்சனல், கிரெடிட் த கிவர். இப்போ என்ட்ரி எப்படி வரும்? Y&Co அக்கௌண்ட் ஹெச்ஆர் டெபிட் நியர் 60,000 டு பேங்க் கிரெடிட் நியர் 58,000 டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் கிரெடிட் 2,000. நரேஷன் பேமெண்ட் மேடு டு Y&Co அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஃபோர்த் ஒன் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? Y&Co டேட்டாஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட், D&Coங்கிறதும் ஒரு பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஹெச்ஆர் 30,000 டெபிட் டு D&Co கிரெடிட் 30,000. பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் D&Co. நேரேஷன் லியாஸ். எல்க்கு ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். எல்லுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர். சேல்ஸு ஒரு ரெவன்யூ. இப்போ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஒரு நாமினல். இப்போ என்ட்ரி எப்படி வரும்? L&Co டெட்டார் 20,000 டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 20,000. சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு எல். அடுத்து எம்முக்கு ஒரு சேல்ஸ் பண்ணுறோம். எம்முங்கிறது பர்சனல், டெபிட் த ரிசீவர். சேல்ஸுங்கிறது நமக்கு இன்கம். இப்போ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். என்ட்ரி எப்படி வரும்? M&Co டேட்டா 40,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 40,000. சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு எம். நெக்ஸ்ட் ஒன் எம் வந்து நமக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துறாரு. 40,000க்கு 39,000 தான் கொடுக்குறாரு. 1,000 வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். அது நமக்கு ஒரு நாமினல் எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இப்போ டிஸ்கவுண்ட் அலோட டெபிட் பண்ணணும். பேங்க்கு பர்சனல், டெபிட் த ரிசீவர். இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஹெச்ஆர் 39,000, டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் ஹெச்ஆர் 1,000 டு எம் அக்கௌண்ட் 40,000. நேரேஷன் செக் ரிசீவ் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட். அடுத்து Y&Coக்கு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டனாக நம்ம கிரெடிட் பண்ணணும். சரிங்களா? Y&Co ஒரு பர்சனல், டெபிட் த ரிசீவர். Y&Co அக்கௌண்ட் ஹெச்ஆர் 4,000 டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 4,000 கிரெடிட்டில் பண்ணும். நரேஷன் குட்ஸ் ரிட்டர்ன் டு Y&Co. அடுத்து எல்லுங்கிறவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அவர் கொடுக்க முடியாத பணத்தை வந்து பேடட்ஸ் அப்படின்னு ஒரு நாமினல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அது ஒரு லாஸ் மாதிரி தான் பிஸ்னஸ். ஓகேங்களா? கேஷ் வர்றது ரியல் அக்கௌண்ட். இப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். எல்லுங்கிறது பர்சனல், கிரெடிட் த கிவர். அப்போ என்ட்ரி எப்படி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 18,000, பேடட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2,000 டு எல் அக்கௌண்ட் 20,000. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் எல் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். எப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குறாரு, சேல்ஸுக்கு ஆப்போசிட் சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ சேல்ஸ் ரிட்டனை நம்ம டெபிட் பண்ணணும். எம்முங்கிறது ஒரு பர்சனல், கிரெடிட் த கிவர்.
entry sales return account debtor 3000 debit near to M account credit near 3000. Narration goods returned by M. Second problem. Valluvar is a sole trader dealing in textile. From the following transaction, past journal entry for the month of March 2018. வள்ளுவருங்கிறது டெக்ஸ்டைல் ட்ரேடராக இருக்கார். ஒரு மார்ச் மாதத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ் த பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். பொருளோடையும் தொகையோடையும் ஆரம்பிக்கிறார் பிஸ்னஸை. செகண்ட் ஒன், பர்ச்சேஸ் 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். 20 ஷர்ட்டு எக்ஸ் அண்ட் கோலேருந்து கிரெடிட் வாங்குறாரு 10,000 ரூபீக்கு. இப்போ பர்ச்சேஸ் எக்ஸ் அண்ட் கோ ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும். கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க் த்ரோ கேஷ் டெபாசிட் ஸ்கீம். கேஷ் டெபாசிட் ஸ்கீம்னாவே பேங்க். இப்போ பேங்க் வந்துருச்சு, கேஷ் பணம் போடுறா ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு. பர்ச்சேஸ் 10 ரெடிமேட் ஷேரீஸ் ஃப்ரம் ஒய் அண்ட் கோ பை கேஷ். கேஷுன்னு வந்தாவே நம்ம பேர் தேவையில்லை. கேஷு பர்ச்சேஸ் ரெண்டு அக்கௌண்ட் வந்துட்டு. பெய்டு எக்ஸ் அண்ட் கோ த்ரோ என்இஎஃப்டி. என்இஎஃப்டினாவே நம்ம பேங்க் மூலமாக. பேங்க்கு எக்ஸ் அண்ட் கோ ரெண்டு அக்கௌண்ட் வந்துச்சு. சோல்டு 5 sarees டு ஏ அண்ட் கோ ஆன் கிரெடிட். கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸு ஏ அண்ட் கோ ரெண்டு அக்கௌண்ட்டு. ஏ அண்ட் கோ டெபாசிட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் ஸ்கீம். கேஷ் டெபாசிட்மே பேங்க் மூலமாக. பேங்க்கு ஏ அண்ட் கோ ரெண்டு அக்கௌண்ட் வந்துருச்சு. பர்ச்சேஸ் 20 sarees ஃப்ரம் இசட் அண்ட் கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா பேங்க்கு. இப்போ பேங்க்கு பர்ச்சேஸ் ரெண்டு அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் மூலமாக. அப்போ பேங்க்கு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அடுத்து பேங்க் சார்ஜ் லீவ் 200. பேங்க்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன். இந்த புக் ஆஃப் வள்ளுவர் ஜர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் காலம் டெபிட் கிரெடிட். இயர் எழுதிக்கிறோம் 2018 மார்ச். நம்பர் 1 கமெண்ட்ஸ் பிஸ்னஸ். அது கேபிட்டல். கேபிட்டலுங்கிறது பர்சனல். கிரெடிட் த கிவர். கேஷு ரியல், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸ்டாக்கு ரியல், டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 90,000 டெபிட் நியர். ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 60,000 டெபிட் நியர். டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் நியர் 1,50,000. வள்ளுவர் கமெண்ட்ஸ் த பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். அடுத்து கிரெடிட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸுங்கிறது நாமினல். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எக்ஸ் அண்ட் கோங்கிறது ஒரு பர்சனல். கிரெடிட் த கிவர். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் நியர் 10,000 டு எக்ஸ் அண்ட் கோ கிரெடிட் நியர் 10,000. கிரெடிட் பர்ச்சேஸ் மேட். தேர்ட் ஒன் கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க். பேங்க்குங்கிறது ஒரு பர்சனல். டெபிட் த ரிசீவர். கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பட் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 30,000 டெபிட் to cash account credit near 30,000. Deposited cash into bank. அடுத்து purchase. Cash purchase. இப்போ பர்ச்சேஸுங்கிறது நாமினல். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். கேஷு ரியல். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 6,000 டெபிட் டு கேஷ் கிரெடிட் near 6,000. Goods purchased by cash. எக்ஸ் அண்ட் கோக்கு என்இஎஃப்டி மூலமாக பேமெண்ட் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ் அண்ட் கோங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர். பேங்க்குங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். கிரெடிட் த கிவர். அப்போ என்ட்ரி எப்படி வரும்? எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டெபிட்டில் டு பேங்க் அக்கௌண்ட் 10,000 கிரெடிட்டில். பேமெண்ட் மேட் த்ரூ என்இஎஃப்டி. அடுத்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம் ஏ அண்ட் கோக்கு. ஏ அண்ட் கோங்கிறது பர்சனல். டெபிட் த ரிசீவர்.
சேல்ஸுங்கிறது நம்ம இன்கம் நாமினல் அக்கௌண்ட். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போ என்ட்ரி எப்படி வரும்? ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் 4000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4000 கிரெடிட். கிரெடிட் சேல் மேடு டு ஏ அண்ட் கோ. இது ஏ அண்ட் கோவுக்கு அவங்க வந்து சிடிஎம் மூலமாக நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். இப்போ டெபிட் த ரிசீவர். ஏ அண்ட் கோங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், அவங்க கொடுக்குறாங்க. கிரெடிட் த கிவர். அப்போ என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 4000 டு ஏ அண்ட் கோ 4000. மணி ரிசீவ் த்ரூ சிடிஎம். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து டைரெக்டாக பேங்க்கில் வருது பணம். சரிங்களா? செக் பேமெண்ட் பண்ணி பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம் நாமினலுக்கு. பேங்க்கு பர்சனல். கிரெடிட் த கிவர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,000 டு பேங்க் அக்கௌண்ட் 12,000 கிரெடிட். பர்ச்சேஸ் மேட். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷ்னரிங்கிறது ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் த்ரூ வந்து செக் மூலமாக கொடுத்துருக்கோம், பேங்க் மூலமாக. அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் 6,000 கிரெடிட். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ். பேங்க்கில் வந்து சார்ஜ் போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே எடுத்துக்குவாங்க. பேங்க் சார்ஜுங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். பேங்க் சார்ஜ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் தானே கொடுக்குது, கிரெடிட் த கிவர். இப்போ பேங்க் அக்கௌண்ட் 200 கிரெடிட் நேரம். பேங்க் சார்ஜ் லீவ். Third problem, Thirai is the sole trader dealing in automobiles. For the following transaction, pass journal entry for the month of January 2018. திரைங்கிற ஒரு ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு ஜனவரி மந்த் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காரு. ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ் த பிஸ்னஸ் வித் கேஷ், குட்ஸ் அண்ட் பில்டிங். பிஸ்னஸ் தொடங்கும் போது கேஷு, குட்ஸு, பில்டிங்கோட தொடங்குறாங்க. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஏ அண்ட் கோன்ட்டு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் ஏ அண்ட் கோ 2 அக்கௌண்ட். கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க். பேங்க்கில் பணம் போடுறாங்க. கேஷு, பேங்க் 2 அக்கௌண்ட். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் பி அண்ட் கோ அண்ட் பேமெண்ட் மேட் த்ரூ கிரெடிட் கார்டு. பி அண்ட் கோன்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆனால் கிரெடிட் கார்டு மூலமாக பணம் கொடுத்துருக்கோம். இப்போ பேங்க்கு பர்ச்சேஸ். பெய்டு ஏ அண்ட் கோ த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் மூலமாக ஏ அண்ட் கோக்கு பணம் கொடுத்துட்றோம். அப்போ பேங்க்கு ஏ அண்ட் கோ. சோல்டு குட்ஸ் டு சி அண்ட் கோ அண்ட் செக் ரிசீவ். சி அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணி ஒரு செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். டெபாசிட் த செக் ரிசீவ் ஃப்ரம் சி அண்ட் கோ வித் பேங்க். சி அண்ட் கோட்டை வாங்கின செக்கை இன்றைக்கி தான் டெபாசிட் பண்ணுறோம், 7ஆம் தேதிக்கு. இப்போ சேல்ஸ் பண்ணப்போ அந்த செக்கை வந்து நம்ம கேஷாக டீல் பண்ணிக்கணும். டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு கேஷ் டெபாசிட் பேங்க் மாதிரி கொடுப்பேன். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் இசட் அண்ட் கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. இசட் அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெபிட் கார்டு மூலமாக பணம் கிடைக்கும். அப்போ பேங்க்கு பர்ச்சேஸ் 2 அக்கௌண்ட். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அண்ட் ஃபாரன் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெட் பேங்கிங் மூலமாக பணம் கிடைக்கும். அப்போ பேங்க்கு ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரிங்கிறது ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இன்கம் டேக்ஸ் ஆஃப் திரை இஸ் பெய்டு பை செக். டேக்ஸ் கட்டியிருக்கோம் பேங்க் மூலமாக. சொல்யூஷன். Solution in the book of the journal entries. Date, particulars, LF column, debit credit. Date போடுகிறோம் 2018 January 1. Commence the business with cash, goods, building. Cash, goods, building மூணுமே வந்து ரியல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். கேபிட்டல்ங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், கிரெடிட் த கிவர். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh டெபிட். ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 2 lakh டெபிட். பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5 lakh டெபிட். மொத்த டோட்டல் 8 lakh. 2 there is capital account 8 lakh credit நேர. there I commence the business with cash, goods and building. அடுத்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸுங்கிறது ஒரு நாமினல் எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஏ அண்ட் கோங்கிறது ஒரு பர்சனல், கிரெடிட் த கிவர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 3 lakh டெபிட். 2 ஏ அண்ட் கோ கிரெடிட் மேலே 3 lakh. கிரெடிட் பர்ச்சேஸ் மேடு.
அடுத்து கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க். பேங்க்குங்கிறது பர்சனல், கேஷுங்கிறது ரியல். டெபிட் த ரிசீவர். கேஷுக்கு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 80,000 டு கேஷ் 80,000 கிரெடிட். அமௌண்ட் டெபாசிட் இன் த பேங்க். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் கிரெடிட் கார்டு மூலமாக. இப்போ பேங்க்கு பர்ச்சேஸுங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். பேங்க்குங்கிறது பர்சனல், கிரெடிட் த கிவர். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டு பேங்க் 5,000. குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரூ கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் ஒன் ஏஎன்கோக்கு பேமெண்ட் கொடுக்குறோம். ஏஎன்கோங்கிறது பர்சனல், டெபிட் த ரிசீவர். பேங்க்குங்கிறது பர்சனல், கிரெடிட் த கிவர். அப்போ என்ட்ரி எப்படி வரும்? ஏஎன்கோ அக்கௌண்ட் டெட்டார் 3 lakh டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 3 lakh கிரெடிட். பேமெண்ட் மேடு த்ரூ ஆர்டிஜிஎஸ். அடுத்து ஒரு கேஷ் சேல்ஸ் பண்ணுறோம். செக்கு ரிசீவ் பண்ணுறோம், ஆனால் அந்த செக்கை வந்து டெபாசிட் பண்ணல. அப்போ அந்த செக்கை வந்து நம்ம கேஷாக டீல் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000 கிரெடிட். சேல்ஸ் மேட் அண்ட் செக் ரிசீவ். ஓகேங்களா? அப்போ அந்த செக்கை வந்து நம்ம கலெக்ஷனுக்கு போடுறோம். அப்போ கேஷாக டீல் பண்ணனால கேஷை வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும். பேங்க்கு வந்து பர்சனல், டெபிட் த ரிசீவர். கேஷு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு கேஷ் அக்கௌண்ட் 50,000. செக் ரிசீவ் ஃப்ரம் C&Co deposited in the bank. பர்ச்சேஸ் பண்ணுறோம் டெபிட் கார்டு மூலமாக. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,000 டு பேங்க் அக்கௌண்ட் 12,000. குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை டெபிட் கார்டு. ஸ்டேஷ்னரி வந்து நெட் பேங்கிங் மூலமாக வாங்கிக்கிறோம். ஸ்டேஷ்னரிங்கிறது நமக்கு ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் 6,000 டு நெட் பேங்கிங் சொல்லும்போது பேங்க் அக்கௌண்ட் 6,000. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் த்ரூ நெட் பேங்கிங். இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க பை செக் மூலமாக. செக்கும் போது பேங்க் மூலமாக வருது. இன்கம் டேக்ஸுங்கிறது அவருடைய சொந்த யூஸ். அப்போ ட்ராயிங்ஸ்னு கொண்டு போயிடும். பிஸ்னஸ் டேக்ஸ் கிடையாதுல. இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. ட்ராயிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், அதனால் டெபிட் த ரிசீவர். இந்த வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லெஜரை பற்றி பார்ப்போம். நன்றி.